Hi friends, welcome to Praganya Home. இன்னைக்கு சூப்பரான ஒரு டெலிஷியஸ் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா திருவையாரூரில் அசோகா ஹல்வானாலே ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த அசோகா ஹல்வா இன்னைக்கு வீட்டிலையே நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் கலர் மாறாத லெவலுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப உங்களுக்கு ப்ரௌன் ஸ்பாட் கூட வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ நான் வறுத்துருக்கிறேன், எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் எடுத்து இருக்கேன். 1 டம்ளர் பால், 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நீங்கள் எந்த கப்பால் எடுத்துருக்கீங்களோ அதுக்கே நீங்கள் மெஷர் எடுத்துக்கங்க. அது பெருசோ சிறுசோ. இது ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் ஊற்றி வேக வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன், 1 பிஞ்ச் அளவுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவையும் அதோட ரா ஸ்மெல் போகிற லெவலுக்கு வறுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்துடுச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கிங்க, அடிப்பிடிக்காத பார்த்துக்கிங்க. இப்போ இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அதிலேயே வறுத்த கோதுமையும் போட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு பக்குவத்தில் இருக்கும். இந்த அசோகா ஹல்வா செய்யும்போது ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்ல சூப்பரான அசோகா ஹல்வா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தோசை மாவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்திருக்கீங்களோ அந்த கப்பால் ஒரு 2.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிங்க. அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். ஏலக்காய் பவுட்ரு. இதுக்கு அசோகானாலே ரெட் கலர் தான் இருக்கும். அதனால் ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கைவிடாமல் ஒரு 20 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருக்கணும். இது பாசிப்பருப்புங்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவம் வரும். இந்த பக்குவம் வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1.5 கப்பு நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரையிலும் வச்சுருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரெகுலராகவே இது செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 ஹவரில் இதை செஞ்சிடலாம். ரெகுலராக நம்ம கேசரி செய்கிறதுக்கு பதில் இதை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இதில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து அசோகா ஹல்வாவோட சேர்த்துட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.